ஹாய் கைஸ், வெல்கம் டு சிகே விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஹஸ்பண்டோட அக்கா வீட்டுக்கு போகணும் இல்லைங்களா, அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே சூப்பரான ஒரு இடம் இது. போகிற வழியெல்லாம் மாந்தோப்பாக இருக்கும். அப்புறம் வீட்டுக்கிட்ட வந்து மலை, தென்னை மரம், இந்த மாதிரி நிறைய செடிங்களோடு தான் அந்த வீடு இருக்கும். ரொம்ப அழகான ஒரு பிளேஸு. மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீட்டுக்கு போன அன்றைக்கி எங்களுக்கு இளநீ கொண்டாந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் நல்லா குடிச்சிட்டு வெளியே வந்து பார்க்கும்போது இந்த ஃப்ளார்ஸ்லாம் நல்லா பூத்துருந்துச்சு பாருங்கள். ஒயிட்டு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துட்ட. அதே மாதிரி இந்த நித்திய கல்யாணி அப்படிங்கிற பூவும் அதில் பூத்தி இருந்துச்சு பாருங்கள். ரெண்டு செடி தான், அதில் எவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது இல்லைங்களா. இதெல்லாம் நான் வீடியோ எடுத்துகிட்டு அங்கே போனாவே நான் என் வீடியோவும் கையுமாக தான் இருப்பேன். அப்புறமா ஒரு மதியானம் போல், அடுத்த நாள் இது மதியானம் போல் வயலுக்கு வந்து தண்ணி எடுத்து விட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் பாப்பா ஒரே இடம், நான் அதில் போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், கால்வாயிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குது, நீட்டாக வந்துட்டுருக்கு தண்ணி. அதனால் இதில் குளிக்க வச்சு சும்மா வந்து காலை மட்டும் நினைக்கிறேன் நாங்கள். அப்புறம் முகம் நினச்சாங்க, அப்புறம் உடம்பெல்லாம் நினச்சிட்டாங்க. பாருங்களேன், அது எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல. ஹலோ, கால் தானே பின்னாடி திரும்ப. எங்கள் பாப்பா குளிக்கிறத பார்த்துட்டு எனக்கே ஆசை வந்துருச்சுங்க. அந்த வெயிலில் நல்லா குளுன்னு தண்ணி இருக்கு இல்லைங்களா. நான் சும்மா கை காலில் மட்டும் நினச்சிக்கிட்டு பம்ப் செட்டுக்கிட்ட வந்துட்டோங்க. அப்போ வந்து நின்றுட்டு இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்டோட அக்கா வந்து என்ன பண்ணாங்க, டீ கொண்டுட்டு வந்தாங்க அங்கேருந்து. எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. சரிடா இதுவும் வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே இருந்துகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த டைமில் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. அது என்னன்னு போக போக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எங்கள் பாப்பா குளிச்சுட்டு இருந்த தண்ணியிலிருந்து வெள்ளையாக போயிட்டு இருந்துச்சுங்களா. நாங்கள் என்னடா இது வெள்ளையாக போகுதுன்னு பார்த்தா, எங்கள் பாப்பா தலையில் எண்ணெய் போட்டிருந்தாங்களா, அதில் தண்ணியில் நினைக்க ஒன்று வெள்ளையாக போகுதுங்க. பயங்கரமான விஷயம்னு சொன்னோம் இல்லைங்களா. அதான் பாருங்கள், பாம்பு தோல் உரிச்சு போட்டு வச்சுருக்குது, எவ்வளோ பெருசு. நான் வீட்டிலேருந்து வரும்போது ப்ரஷ் எடுத்துகிட்டு வரதுக்கு மறந்துட்டேங்க. அதனால் காலையில் எழுந்திரிச்சு இந்த மரத்தில் தான் வந்து நான் பல்லு குச்சி உடச்சிட்டு போனேங்க. அப்போ கூட நான் இதை கவனிக்கவே இல்லை. கவனிச்சிருந்தேன்னா ஒரே ஓட்டமாக ஓடி இருப்பேங்க. வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் மட்டும் போட்டிருக்காங்கங்க. அதில் பூச்சி விழுந்திருக்கும் போல இருக்குது. பூச்சி மருந்தெல்லாம் தெளித்து வச்சுருக்காங்க. இந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் வந்த ஃபஸ்ட்டு நாள் அன்றைக்கி இந்த கத்திரிக்காய் தான் எடுத்து பொரியல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் பாருங்கள், இந்த மாமரத்தில் கொத்து கொத்தா காய்க்குங்க, காய் பழம் எல்லாமே. மாமரம் ஆனால் இந்த வருஷமும் போன வருஷம் ஒரு காய் கூட வரலைங்க. ஆனால் இந்த வருஷம் இந்த மரத்தில் இந்த வருஷம் காய் வந்தது. மாங்காய் அவ்வளோவா காய்க்கல. மரத்தில் வந்து நல்ல ஒரு மரத்தில் வந்து இந்த டைமில் என்னன்னு தெரியல, சேலம் ஃபுல்லுமே மாமரத்தில் மாங்காய் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை மழை இல்லாதனாலையா இல்லை அதிகமாக வந்த மழையினாலையான்னு தெரியல. இங்கே பாருங்கள், ஒரு மரத்தில் மட்டும் எவ்வளோ மாம்பழம் இருக்குது. இது என்ன பழுத்த பிறகு கொண்டுட்டு வருவாங்க. அப்போ நான் அதை கட் பண்ணிவிட்டு ஜூஸ் போடுறதா இருந்தால் அதில் நான் எப்படி போடுறேன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. அதை தவறாமல் பாருங்கள். பார்த்திங்களா, கீழாவே இருக்குது, அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்களா, அப்படியே பேசிக்கிட்டே நாங்கள் வீட்டுக்கு கிளம்பலாம் வரும்போது இந்த லெமன் செடியில் லெமன்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நாங்கள் பறிக்கலாம்னு சொல்லிட்டு பறிச்சிக்கிட்டு இருந்தோம். இதுவுமே கீழாவே இருக்கும் பாருங்கள். நான் எப்படி பறிக்க பாருங்கள் கையிலேயே. அப்புறம் இது இன்னும் ரொம்ப பெருசாக வளருங்க. ரொம்ப சாறு நிறையா இருக்கும். இதில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பழமாக இருந்துச்சுன்னா அப்படியே அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் பசங்க, எங்கள் பாப்பா எல்லாருமே கையிலே எடுக்கிற அளவுக்கு கிட்டாவே இருந்துச்சு. எங்க பசங்க இங்க வந்துட்டு எங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன்றாங்க. இங்கேயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க வீடு வந்து டவுன் பக்கம் இருக்கு இல்லைங்களா. இது வந்து கிராமத்துல நல்லா இருக்கு பாருங்க, அதனால வரமாட்டுறாங்க. பாருங்க, சின்னதுலயே ரொம்ப பழமாயிடுச்சு. இது வந்து எங்க பாப்பா பறிச்ச லெமன். எங்க பாருங்க, கொத்தோட பறிச்சுட்டா. அப்புறம் நான் பறிச்சேன், எங்க பாப்பா பறிச்சாங்க. அப்புறம் எங்க பையனும் நானும் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்க என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ விழுந்தா சரிங்க, ஆனா அந்த கம்பியை வச்சு இழுக்கவும் முடியல, ஒன்றும் முடியல. புதுசா இருக்கிறதுனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இது ரொம்ப சின்னதா இருந்துச்சு, எங்க பாப்பா பறிச்சது. அதுவும் பறிச்சு எங்க கூடையில போட்டுக்கிட்டோம். டப்ஸில் அப்படியே துணி காய வச்சுட்டு டப்ஸ் இருந்துச்சிங்களா, அதில் போட்டுக்கிட்டோம்.
நாங்கள் இந்த பக்கம் வரும்போது 4-5 வேலையை முடிச்சிருவோங்க. ஒவ்வொரு டைமுக்கும் வரமாட்டோம், ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கும். ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கும். அதனால இங்கே பாருங்க, இது வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது, ஆனால் பழமாயிடுச்சு. ஒருவேளை வெயிலுக்கு இது அந்த மாதிரி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இங்கே பாருங்கள், இதுவுமே கீழாவே கையிலேயே தொட்டுருவோம் பாருங்க. முருங்கைக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்னைக்கு முருங்கைக்காய் குழம்பு தாங்க, முருங்கைக்காய் பருப்பு போட்டோம். அதனால் 4-5 காய் பறிச்சுக்கிட்டு போயிட்டோம். அது பார்த்தீங்களா, பின்னாடி பார்த்தீங்களா மலை, பார்த்தீங்களா இது சுற்றியுமே மலை காடு இந்த மாதிரி இருக்கும். வெறும் மலை மட்டும் வர மாதிரி நாங்கள் வரும்போது வீடியோ எடுத்த வீடியோலாம் போட்டிருப்பேன் பாருங்கள், போய் நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் உரிக்கணும்னு சொல்லிட்டு இதை எடுத்து வச்சு ஒரே கொத்து, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப இவ்வளோ சீக்கிரம் உரிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வெளியே வந்தோம்னே ஒரு 4-5 வேலை முடிச்சிருவோங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிப்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இதில் எல்லாமே பிடிச்சிருந்துச்சிங்க. இன்னும் 4-5 வீடியோஸ் வந்து நான் விட்டுட்டேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் நான் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்ய போயிருக்குங்க. இங்கே பாருங்க.